ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 5வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மோதிரை நீங்கள் யாருக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் பேர் சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம அஜீஸ் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து உனக்காகலாம் வாங்கலை, இந்த பொண்ணுக்காக தான் வாங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை காமிச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ஐயோ ஏன்டா இவன் என்னை சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜீஸ் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்லு தங்கம் என்ன தங்கம் அப்படின்னு அப்படியே ரொமான்ஸாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம க்ரஷ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சரி ஓகே நீ நாராக்காக தான் இந்த ரிங் வாங்கினேன்னு வச்சுக்கலாம், ஆனா எதுக்காக நீ என்னோட இன்சில் எஸ்எஸ்னு போட்டு வாங்கியிருக்க, என்ஆர்ன்னு தானே வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. டக்குன்னு நம்ம நாரா வந்து இல்ல எங்க வீட்டுல நீ வேற பேர் தான் வச்சு கூப்பிடுவாங்க, வெளியே மட்டும்தான் நீ நாரான்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சரி இந்தாங்க ரிங் அப்படின்னு சொல்லி கப்பல் ரிங்க கொடுத்துட்றாங்க. இப்ப நம்ம நாரா அதை வாங்கி போடும்போது பரவாயில்லையே சைஸ்லாம் நல்லா கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பேக்க காமிக்கிறாங்க. நம்ம பேக்கும் அவர் வேலை செய்யற அந்த காஸ் எலக்ட்ரானிக்ஸோட சேர்மன் இருப்பார்ல, சோ ரெண்டு பேருமே ஒரே லிப்ட்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பேக் அப்படி ஜாலியா பேச ஆரம்பிச்சாரு. என்ன சேர்மன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சகஜமா பேசிட்டு இருக்கும்போது அந்த சேர்மன் என்ன சொல்றாரா, நீ ஒரு எம்ப்ளாயி இப்படி எல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு பேக்கும் நின்றுகிட்டு இருக்க. இப்போ லிப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெளியே நம்ம மேனேஜர். சோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சேர்மனை பாக்குறாரு. சேர்மன் பார்த்தோன்னே வணக்கம் போடுறாரு. வணக்கம் போட்டுட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம பேக் இருக்காருல, சோ அவரு வந்து சேர்மனோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம மேனேஜர் தனியா கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் அவரு தான் செல்ஃபி எடுத்துக்க கேட்டேன், அவரு தான் ஓகே சொன்னாரு அதனாலதான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா சேர்மன் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாம் இங்க ஒரு சாதாரண எம்ப்ளாயி, நம்ம எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க பின்னாடி உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, நீ ஏதாவது தப்பு பண்ணா என் மேல தானே வந்து விடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போட்டு திட்டிட்டு இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்ப நம்ம பேக் அப்படியே சோகமா வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏஐ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இந்த பவர் கம்பெனி இருக்குல்ல, அதாவது நம்ம பேக்கோட கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனில இருந்தா வந்திருக்கு, இது வித்தியாசமா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிங் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து அட என்ன எல்லா கம்பெனிலும் ஒரே மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க, ஆனா சும்மா இது வந்து வித்தியாசம்னு சொல்லிக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இது கேட்ட உடனே நம்ம பேக்குக்கு செம்மையா கோவம் வந்துருது. அப்படிலாம் கிடையாது, இதுல வந்து ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும்னாலும் அந்த ஏஐ உங்களுக்கு சொல்லி தரும், இதை வந்து நீங்க ஒரு கால்குலேட்டரா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல கூகுளா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல விக்கிபீடியாவை யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அது எப்பறம் நான் போட்டு வர அதே கலர்ல நீ ட்ரெஸ் போட்டு வர, என்ன பார்த்து போட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹலோ அப்படிலாம் கிடையாது, நானே இப்பதான் உங்களை இங்க வந்து பாக்குறேன், நீங்க தான் என்னை மாதிரி போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அப்படியே திட்டிக்கிட்டே தான் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோட்டை கழட்டி பார்த்தா உள்ள இருக்கிற அந்த ஷர்ட்டும் ஒரே மாதிரி கலர்ல தான் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் இன்னுமே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹலோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், நீங்க தான் புதுசா போட்டு வந்திருக்கீங்க, நீங்க தான் என்னை பார்த்து போட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட அவசியமே கிடையாது, நான் இதுக்கு உடைய மாதிரி பார்த்து போட்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகே நான் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கூட போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. கழட்டிக்கோ எனக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உள்ள ஒரு பனியன் போட்டு மேல கோட் போட்டு டை எல்லாம் கட்டிட்டு நம்ம மேனேஜர் முன்னாடி போய் நிக்கிறாரு. அவரு பார்த்துட்டு என்னடா இது ஆடு மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பிடிக்கலைன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி அதெல்லாம் ஓகே, இந்த பேக்குக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க சொன்னான்ல, நீ என்ன சொல்லி கொடுத்த, அவன் பாரு நம்ம சேர்மன் கூட போய் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான், முதல்ல அவனுக்கு என்னென்ன சொல்லி தரணுமோ அதை கரெக்டா சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இப்ப நம்ம மீயும் நம்ம பேக்கை கூப்பிட்டு வச்சு இங்க பாரு நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயி, நீ இந்த மாதிரி சேர்மன் கூட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க கூடாது, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, சாதாரணமா இருக்கணும் தானே வந்திருக்க, ஆல்ரெடி உன் மேல நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீ திரும்பவும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ யாருன்னு வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம பேக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, சோ அவர் வந்து பேக்கை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு நீ யார் என்ன சொன்னாலும் எல்லா வேலை செஞ்சுக்கிட்டு பேக்கு மாதிரி சுத்திட்டு இருந்தீங்கன்னா உன்னை எல்லாருமே பேக்குன்னு தான் நினைச்சுக்குவாங்க, நீ போல்டா இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் தைரியமா பேசணும், யாருக்குமே அடங்கி போக கூடாது, உனக்கு எந்த விஷயம் தெரியலனாலும் ஆனா எல்லா விஷயமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீ காமிச்சுக்கணும், இந்த நாரான்னு ஒருத்தி இருக்காள் அவளா அப்படிதான் காமிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஜெனரல் மேனேஜர் வந்துடுறாரு. வந்த உடனே இவர் எந்திரிச்சு வணக்கம் வைக்கலாம்னு சொல்லி நம்ம பேக் வந்து வணக்கம் வைக்கிறாரு. டக்குனு நம்ம ஹீரோ எந்தர்றா வணக்கம் வைக்காதரா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் மீ இருந்துட்டு குனிடா வணக்கம் வைடா அப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்றதுன்னே தெரியாம முன்னாடி பின்னாடி அப்படியே ஆடு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம மேனேஜரும் அவசரமா வந்தா பாத்ரூம் போக வேண்டியதானே, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இவனுக்கு யாராவது புத்திமதி சொல்லுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரீ அட்வைஸ்னு சொல்லி நம்ம பேக்குக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர், சோ அவர்கிட்ட அந்த ஏஐ டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. சோ அவர் வந்து அந்த ஏஐ வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு. இப்ப இவர் கேம் விளையாடுறத அந்த ஏஐ கண்டுபிடிச்சிருச்சு. கேம் தானே விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல எனக்கு கேம் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஏஐ நம்ம மேனேஜருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இப்ப பிரேக் டைம்ல சரி காஃபி குடிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டீ வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு சக்கரை தூக்கலா வேணும் அப்படின்னு சொல்றதை பார்த்து எனக்கு சக்கரை குறைச்சலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருப்பாரு. ஒரு எலியும் பூனை மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு லவ் ஃபெயிலியர்
ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரும் அந்த கிம்மும் நம்ம ஹீரோ உட்கார வச்சு நீ கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சேச்சா எனக்கு கவலை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல சொல்றா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இல்ல ஆக்சுவலா நான் வந்து இதே கம்பெனில இன்னொரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்னதான் பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காம இருந்தது, அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா அப்படி இப்படின்னு பேசும்போது இது நம்ம ஹீரோயின் தான் பேசுறாங்கன்னு சொல்லி இவங்களும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நிஜமாலுமே இவர் யாரை பத்தி பேசுறாருன்னு நமக்கு தெரியல. இப்ப ஒரு வேளை இவன் நம்மள தான் லவ் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பேக காமிக்கிறாங்க. நம்ம பேகுக்கு செம டென்ஷன் ஆகுது. இந்த ஆபீஸ்ல எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆக போறவன், ஆனா நம்மள எல்லாரும் இப்படி நடத்துறாங்களே, இனிமேல் என்ன டென்ஷன் வந்தாலும் என்ன கோவம் ஆனாலும் இங்க வந்து இந்த ட்ரிங்க்ஸை குடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரும் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புறாரு. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவர் எல்லாத்துக்குமே ஓவர் டைம் எல்லாம் கொடுப்பாரு, இவர் லேட்டா தானே போவாரு, கேம் விளையாண்டு இருப்பாரு, இப்ப என்ன சீக்கிரமே கிளம்புறாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கூடவே அந்த பவர் கம்பெனியோட அந்த ஏஐயும் எடுத்துட்டு போறாரு. இதை பார்த்தோன்னே சரி ஓகே அதை வச்சுட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் சரி ஓகே பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இருடா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல சீக்கிரம் இதை சொல்லிடுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப அந்த இடத்துல கிம்மு வந்துடுறாரு. அந்த பிபிடி ரெடி பண்ண சொன்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரும் அந்த மெயில் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. இவங்களால இருக்கவே முடியல, ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லி மனசுலயே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே நம்ம ஹீரோயினா விடுறதா இல்ல, மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வச்சு டக்குன்னு அடிப்பாங்க பாருங்க, அவங்களே அறியாம கேஸ் வெளியே வந்துருது. சோ ஃபாட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஐயோ என்ன அப்படி பார்க்காதீங்கன்னு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ அவரும் ஃபாட் பண்ணி விட்டுறாரு. இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சே என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு முக்கியமாவே படல. நம்ம ஹீரோயினை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நமக்காக இவன் ஃபாட்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அப்படியே காதல் வர மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. இந்த பக்கம் நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரும் அந்த ஏஐ பொருளை முன்னாடி வச்சு அந்த பொருள் கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சாரு. இவர் சின்ன வயசுல இருந்து தனிமையிலே இருந்தனால எல்லா கதையுமே அந்த பொருள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பொருளை பார்க்காம ஒரு மனுஷியா பார்த்து ஆரம்பிச்சு இவருக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்குமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க. இவன் நம்ம லவ் பண்றானா இல்லையா, அப்படி லவ் பண்ணா ஏன் நம்ம கிட்ட சொல்லவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டை லவ் பண்றானான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல, சந்தேகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு டவுட் எல்லாம் கேக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ் வந்தா நம்ம ஹீரோயினை பாக்குறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 தாட்டிக்கு மேல நம்ம ஹீரோ கூட ஐ கான்டாக்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நானா அப்படின்னு நினைக்கும் போது கையில ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. சோ அதுதான் அழகா இருக்குன்னு சொல்லும் போது இதா அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேஷுவலா நம்ம ஹீரோயின் கையை தொடுறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் தொட்டிருப்பாரு, ஆனா இப்ப தொட்ட உடனே ஐயோ என் கையை தொட்டானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கங்கும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் இந்த எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரை பார்க்க வந்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல ஏஐ இருக்குல்ல, சோ இவங்க ஏஐ கிட்ட பேசும்போது அதுவும் பேச ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்து நம்ம எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் பாத்தீங்கன்னா ஜெலஸ் ஆகுறாரு. சோ பொறாமப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ புடிச்சு வாங்கிக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஜாடமாடியா நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ ஒரு பொருள் மேல ஆசைப்படுவ, ஆனா அந்த பொருள் மேல உனக்கு ஆசை இருந்தாலும் அந்த பொருளுக்கு உன் மேல ஆசை இல்ல அப்படின்னா அந்த பொருள் எப்படி உன்ட்ட வந்து சேரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவரு எலன் மஸ்க பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைட்டா சொன்னாலே புரியாது, இப்படிலாம் சொன்னா எப்படி புரியும். இப்ப அவரு சம்பந்தமே இல்லாத பேசுறத பார்த்துட்டு ஒருவேளை இவனுக்கு நிஜமாலுமே நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மேனேஜரும் அந்த ஏஐ கிட்ட ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ யாரு உன்ட்ட பேசினாலும் நீ பேச ஆரம்பிச்சிருவியா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு எத்தனை பேரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது லைனா அது பேர் சொல்ல ஆரம்பிச்சிருது. உலகத்தில் இருக்க எல்லாரும் பேருமே சொல்லிருக்கு. இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொருள் எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல எல்லாத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இங்க பாருப்பா நான் யூஸ் பண்ணிட்டேன், நீங்களே யூஸ் பண்ணிட்டு உங்க ரிவ்யூவை எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுறாரு. மனசை கல்லாக்கிட்டு ஒரு காதலிய பிரிய முடியாம பிரியற மாதிரி பிரிஞ்சு போறாரு. இப்ப அந்த ஏஐயும் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து ஏன்னா பாட்டெல்லாம் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே எப்படி இதை ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம பேக் இருக்கார்ல, அவர் வந்து 2 டைம் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பேக்கோட குரலை ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஏஐ வந்து பவர் குரூப்ஸோட சேர்மன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. ஐயோ இதனா இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இதை பார்த்து நம்ம மீ என்ன சொல்றாங்கன்னா, இது இப்படியே விட்டா வேற வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க கராத்தை யூஸ் பண்ணி ஒரே கிக்ல அதை சுக்குநூறா உடைச்சிடுறாங்க. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆறாங்க. ஆனா அதை விட நம்ம மேனேஜர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஆனா நம்ம மீ பத்தி தெரியும், இந்த மாதிரி லூசு தரமா ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க, அதனால யாருமே அங்க பெருசா எடுத்துக்கல. நம்ம மேனேஜர் மட்டும் ரூமுக்குள்ள வந்து உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஏஐயோட கடைசி ஆசை என்ன இருக்குன்னா, நீங்க கேம் விளையாண்டுருக்கீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனை விட்டுட்டு ஆஃப்லைன்ல நேர்ல போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். இப்ப உனக்காக நான் அந்த கடைசி ஆசை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இவர் மீட் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அங்க பார்த்தா எல்லாருமே சின்ன பசங்களா இருக்காங்க. இப்ப அவங்களும் இவரை பார்த்த உடனே அந்த கேம்ல இவரு வேற ஒரு நேம் வச்சிருப்பாரு. அந்த நேம் சொல்லி அவங்க
எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா குடிச்சிட்டு நம்ம ஹீரோவை வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க பாடுறா நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நில்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க அப்படியே பேசிக்கிட்டே ஸ்லிப்பாய் கீழே விழுக போவாங்க. நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிக்கிறாரு. நீ எதுக்கு என்னை பிடிச்சிருக்க, என்னை விட்டுற அப்படின்னு சொல்லும்போது சீனியர் நான் விட்டா நீங்க கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீ விடு அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு இவரும் கீழே விட்டுறாரு. விழுந்த உடனே அவங்க கால் வந்து பிராக்சர் ஆயிருது. இப்போ செருப்பும் உடஞ்சு போச்சா, இப்போ எப்படி நீங்க நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உப்புமூட தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஹீரோவோட கிரஷோட டாபிக் வந்துருது. டாபிக் வந்த உடனே ஆப்போசிட்ல அவங்க கிரஷ் வந்து நிக்கிறாங்க. வந்து நின்று அடுத்த செகண்ட் முதுகுல உட்காந்து இருந்த நம்ம ஹீரோயினை மறந்து டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நம்ம முதுகுல ஏதோ ஒரு வெயிட் இருந்தது, எங்க அது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஐயோ நம்ம கீழே போட்டோமே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. சோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.